இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ரசம் தான் வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எஸ்பெஷலி நம்ம வந்து குழந்தை பிறந்த பிறகு இந்த ரசம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வைப்பாங்க. நம்ம வந்து காய வைப்போம் அந்த தண்ணி தான் அது புளி போட்டு ஊற வச்சுருக்கேன். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிளகாய், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மெழுகு, சீரகம் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பொடியை வந்து அரைச்சிக்கணும். ஸோ மஞ்சள் பொடி வந்து போடலாம். ஸோ ஆயில் போட்டுட்டு பூண்டு, சீரகம், ஸோ நம்ம அரைச்சி வச்ச உப்பு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்லா வந்து வதங்கணும். பீட்ரூட் ரசம் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. கொதிக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை வந்து போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு இது வந்து கலக்கி விட்டுலாம். கொத்தமல்லி நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சிச்சு நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பிறகு வந்து ரசம் வந்து இறக்கிட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பீட்ரூட் ரசம் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பீட்ரூட் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.